சப்பாத்திக்கு எப்படி தான் பார்த்து பார்த்து மாவு பெசஞ்சாலும், கண்டிப்பா 4 அல்லது 5 சப்பாத்தி மீதமாயிருதுங்க. அந்த சப்பாத்திய மறாநாள் காலையில நம்ம தலையிலேயே கட்டி சாப்பிட வச்சுர்றாங்க. இன்னைக்கு அவங்க தலையில கட்டி எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு யோசிச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். சப்பாத்திய நாலா பக்கமும் மடக்கி, டூத் பிக்க வச்சு ஸ்கொயர் ஷேப் ஆக்கி, நல்லா டைட்டா ஃபிட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு டவால மிளகாத்தூளு, உப்பு, மஞ்சள் தூள், பன்னீர் சேர்த்து, பன்னீர் வந்து லைட்டா ப்ரவுன் கலர் ஆகுறப்ப அத தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு டவால சப்பாத்திய நல்லா 2 பக்கமும் ஹீட் பண்ணிட்டு, மொறு மொறுன்னு வர்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மேல பீஸா சாஸ் நாலா பக்கமும் தடவிட்டு, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் சீஸ வந்து எக்ஸ் மார்க் மாதிரி போட்டு, அது மேல கொஞ்சமா மிளகாய் பொடி தூவிட்டு, ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீர அதில சேர்த்து, கொத்தமல்லி தூவி நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மைக்ரோ ஓவனுக்கு பதிலா ஒரு டவால ஓட்ட பாத்திரம் வச்சு, அதுக்கு மேல இந்த சப்பாத்திய வச்சு, அதில் மேல ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் மினிமம் ஹீட்ல ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சீஸ் உருகி, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சப்பாத்தி பீஸா ரெடி ஆயிருச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.